மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என திமுக தரப்பில் குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசை கண்டித்து புதுக்கோட்டையில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாக்கியராஜ் இணைகிறார். வணக்கம் பாக்கியராஜ். திமுக சார்பில் புதுக்கோட்டையில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அங்கு என்னென்ன கோஷங்கள்லாம் எழுப்பி முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர்? விவரம். மத்திய நிதிநிலை அறிக்கையில் பாஜக மற்றும் பாஜகவின் கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்ற மாநிலங்களுக்கு எந்த ஒரு திட்டமும் நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது. இது குறித்து இன்னமும் தோற்கடிக்கப்பட்டவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என பிரதமர் மோடியை அரசியல் கட்சியினர் சாடியிருந்தனர். இந்த நிலையில் தான் தமிழ்நாட்டை வஞ்சித்த மத்திய பாஜக அரசின் பட்ஜெட் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக தலைமை கழகம் அறிவித்தபடி இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை திலகத்திடலில் திமுக வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மத்திய பட்ஜெட்டுக்கு எதிராக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் மத்திய அமைச்சர் எஸ் பழனிமாணிக்கம் தலைமையில் வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் முன்னிலையில் நகர செயலாளர் செந்தில் ஏற்பாட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். தமிழகத்தை பிரதமர் மோடி தலைமையிலான அரசு தமிழக அரசை வஞ்சித்து வருவதாகவும் தமிழகத்தை புறக்கணிக்கும் என்டிஏ அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பிரதமர் மோடியை கண்டிக்கிறோம் என்றும் தமிழகத்தை ஏமாற்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டிக்கிறோம் என போராட்டத்தில் பங்கேற்ற திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பினர். திமுக நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.